ஆனந்தி டாக்ஸ் 100% நான்-ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட். தள்ளி விடாதீங்க ப்ளீஸ். திருப்பதி கோயில்ல ஜான்வி கபூர் சாமி தரிசனம். மயிலு மகள் மனசே மனசுதான். ஜூனியர் என்டிஆர் ஜோடியா தேவரா படத்துல நடிச்சுள்ள ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூர் அந்த படத்தின் கிளிம்ஸ் காட்சி வெளியாவதை முன்னிட்டு இன்னைக்கு திருப்பதிக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. சந்தன கலர் சாரி அணிஞ்சு கொண்டு அழகு மங்கையாக மயிலு மகள் ஜான்வி கபூர் திருப்பதியில சாமி தரிசனம் செஞ்சதை பார்த்த ரசிகர்களும் பத்திரிகையாளர்களும் அவங்கள சூழ்ந்து கொள்ள பார்த்தாங்க. அப்போது கூட சென்றவர்கள் பாதுகாப்பு அளிக்கும் விதமா ஜான்வி கபூர் நடந்து செல்வதற்கான பாதையை கிளியர் செய்ய பார்த்தப்போ ஜான்வி கபூர் பண்ண விஷயங்கள் வீடியோவாக வெளியாகி தீயா பரவிட்டு வருது. சைரட் எனும் மராத்தி படத்தின் ரீமேக்கான தக் தக் படத்தின் மூலமா பாலிவுட்ல போனி கபூருக்கும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கும் மகளாக பிறந்த ஜான்வி கபூர் நடித்து பாலிவுட்ல வாரிசு ஹீரோயினா அறிமுகமானாங்க. நெப்போட்டிசம் சர்ச்சையில் இவங்களோட பெயர் அதிக அளவில் அடிபட்டாலும் அதையெல்லாம் கண்டுக்காம கண்டினியூவா தன்னோட திறமையை வெளிப்படுத்தி பல படங்கள்ல நடிச்சிருக்க ஜான்வி கபூர் ஃபர்ஸ்ட் டைமா தென்னிந்திய பக்கம் திரும்பி டோலிவுட்ல ஜூனியர் என்டிஆர் படத்துல நடிச்சிட்டு வராங்க. திருப்பதியில லட்டுக்கு பதிலா என்ன திடீர்னு ஜாங்கிரி இருக்கேன்னு ரசிகர்கள் #தேவரா கிளிம்ஸ் ஹேஷ்டேகில் ஜான்வி கபூர் திருப்பதிக்கு விசிட் அடிச்சதை வச்சு வர்ணிச்சுட்டு வராங்க. திருப்பதி கோயிலுக்கு அழகாக பட்டு புடவையை கட்டிக்கிட்டு பவ்யமா இன்ஸ்டாகிராம் பியூட்டியாக இல்லாமல் ஸ்ரீதேவி மகளாக ஜான்வி கபூர் போனதை பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியத்துல ஆழ்ந்திருக்காங்க. ஜான்வி கபூர் போறப்போ அவங்கள சூழ்ந்துட்டு பத்திரிகையாளர்கள் போட்டோ கலைஞர்களும் போட்டோஸையும் வீடியோஸையும் எடுத்து வரும் நிலையில சிலர் அவங்களை தள்ளிவிடாதீங்க ப்ளீஸ்னு பதறி போய் ஒருவரை தூக்கிவிட ஜான்வி கபூர் ஓடும் காட்சிகள் இணையதள தீயா பரவிட்டு வருது. கடந்த ஆண்டு இறுதியில பிரபாஸின் சலார் படம் மட்டுமே டோலிவுட்டுக்கு பெரிய படமா அமைந்த நிலையில இந்த ஆண்டு ஜூனியர் என்டிஆரோட தேவரா, மகேஷ் பாபுவின் குண்டூர் காரம்னு வரிசையாக தெலுங்கு சினிமாவிலும் பெரிய படங்கள் வரிசை கட்டி ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.